பயிற்சி மையத்தின் 2ஆம் நிலை காவலர் தேர்வு பிசி மற்றும் இந்தியன் நேவி மற்றும் ஏர்ஃபோர்ஸுக்கான ஆன்லைன் வகுப்புகள் தொடங்கப்பட்டுள்ளது. நேரடி பயிற்சி பெற விரும்பும் மாணவர்கள் ஆன்லைன் வகுப்புகள் சேர்ந்து பின்னர் லாக்டவுன் நிறைவடைந்த பிறகு எங்கள் பயிற்சி மையத்தை நேரடியாக அணுகி பயிற்சி பெறலாம். மேலும் விவரங்களுக்கு கீழே கொடுக்கப்பட்டுள்ள தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளவும். இப்போ நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஏற்கனவே நம்ம 6ஆம் வகுப்பு எண்ணியல், 7ஆம் வகுப்பு எண்ணியல் பார்த்துருக்கோம். 8ஆம் வகுப்பு எண்ணியல் நம்பர் சிஸ்டம் 8th ஸ்டாண்டர்ட். அதாவது என்ன அப்படின்னா, இருக்கிற புத்தகங்கள்ல 6ஆவதுலேருந்து 10ஆவது வரைக்கும் இருக்கிற புத்தகங்கள் பார்க்கும்பொழுது பார்த்தீங்கன்னா, இந்த 8th புக்கும் 10th புக்கு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். 6th 7th 9thலாம் பார்த்தீங்கன்னா வெறும் அந்த அடிப்படை சொல்லி கொடுக்குற மாதிரி இருக்கும். 6ஆவது 7ஆவதோட அடிப்படை 8ஆவதுல பிரதிபலிக்கும், 9thோட அடிப்படை 10thல பிரதிபலிக்கும். அப்போ ஒரு எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்க என்ன அப்படின்னா, 8ஆவது புக்கையும் 10ஆவது புக்கையும் தரவா படிச்சுட்டால், அதில் இருக்கிற கண்டென்ட் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாவே எந்த காம்படிட்டிவ் எக்ஸாமாக இருந்தாலும் மேனேஜ் பண்ணலாம். ஏன்னா 8ஆம் வகுப்பு கணித புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட விஷயங்கள். நீங்கள் எக்ஸாமில் எந்த குரூப் எக்ஸாமாக இருந்தாலும் சரி, இல்லை பிசி எக்ஸாமாக இருந்தாலும் சரி, அந்த அடிப்படையான விஷயங்கள் எல்லாமே 8th தான் இருக்கும். 8th இருக்கிற ஒவ்வொரு சாப்டரும் இம்பார்ட்டன்ட். எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே 8th புக்கில் இருக்கும். 8th மேக்ஸ் புக்கில், நம்ம ஸ்டேட் போர்டு புக்கில் நல்ல சூப்பரான விஷயங்கள் உள்ள கொடுத்துருக்குறாங்க. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் எல்லாமே அந்த புக்கை தரவா பார்க்கணும். அந்த புக்கில் என்ன இருக்குது, எவ்வளோ விஷயங்கள்லாம் இருக்குது. இப்போ இயற்கணிதத்தில் என்ன இருக்குது, ஜாமெட்ரியில் என்ன இருக்குது, எண்ணியலில் என்ன இருக்குது, அப்புறம் கூட்டு வட்டி, தனி வட்டி, இந்த மாதிரியான விஷயங்கள். அதுக்கப்புறம் தான் 2 dimensions 3 dimensions, அதாவது அளவைகள், செவ்வகம், சதுரம், இணைகரம், இந்த மாதிரியான விஷயங்களுடைய முப்பரிமாணம் அதில் வரும். அப்போ என்ன அப்படின்னா, இந்த 8th புக்கும் 10th புக்கை தரவு பண்ணணும். இந்த 2 தரவு பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு காம்படிட்டிவ் எக்ஸாமில் கேட்குற எல்லா கொஸ்டின்ஸுமே நீங்கள் அட்டன் பண்ணிடலாம். சரி, இப்போ 8thோட ரிலேட்டடாக இருக்கிற விஷயங்கள் 8th புக்கில் என்ன இருக்குது அப்படின்னா, 8thல வந்து 3 பார்ட்டாக எண்ணியல் வந்து 3 பார்ட்டாக பிரிச்சிருப்பாங்க. முதல்ல விகித முறு எண்கள் அப்படின்னு ஒருத்தர் அறிமுகப்படுத்துவாங்க. 9thல விகித முறாய் எண்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க விகித முறு எண்களை அறிமுகப்படுத்துவாங்க. அதாவது பின்னங்கள், ஓகே, அந்த பின்னங்கள்ல தகுபின்னம், தகாபின்னம் சொல்லிட்டோம். நம்ம அந்த தகுபின்னம், தகாபின்னத்துக்கு அடுத்த லெவல் தான் விகித முறு எண்கள், முறாய் எண்கள்னு 2 பேரும் சொல்லுவாங்க. அப்போ 8thல என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, விகித முறு எண்களை சொல்லியிருப்பாங்க. 9thல விகித முறாய் எண்களை சொல்லியிருப்பாங்க. 10thல மெய் எண்களை பற்றி சொல்லியிருப்பாங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கிளாஸுக்கு ஒவ்வொரு நம்பர் சிஸ்டத்தை பற்றி அழகாக புக்கில் கொடுத்துருப்பாங்க. அதுதான் நம்மக்கிட்ட இருக்கிற ஒரு எண்களுடைய அடிப்படையில் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்டேட் போர்டு புக்கில் 6th புக்கில் இயல் எண்களும் முழு எண்களும், நேச்சுரல் நம்பர்ஸும் ஹோல் நம்பர்ஸும் சொல்லியிருப்பாங்க. 7thல இன்டீஜர்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. 8thல ரேஷனல் நம்பர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. 9thல இரேஷனல் நம்பர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. 10thல ரியல் நம்பர்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. அந்த அடிப்படையான விஷயங்கள் எல்லாம் நம்ம தரவு பண்ணிட்டோம்னா ஒன்றுமே எந்த காம்படிட்டிவ் எக்ஸாமும் நம்ம அழகாக பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம். சரிங்களா? அப்போ ஃபர்ஸ்ட் பார்ட் என்ன அப்படின்னா, அந்த நம்பர் சிஸ்டத்தை 3ஆக பிரிச்சிருப்பாங்க. ஒன்று வந்து என்ன அப்படின்னா, நம்ம சொன்ன மாதிரி நார்மலாக இருக்கக்கூடிய விகித முறாய் எண்கள் அப்படின்ற கான்செப்ட் சொல்லியிருப்பாங்க. 2வது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், எக்ஸாமுக்கு தேவையான ஒரு விஷயம், ஸ்கொயர் ரூட். ஸ்கொயர் ரூட்னா வர்க்க மூலம், அதாவது ஸ்கொயர் ரூட்னா வர்க்க மூலம் கனமூலத்தை பற்றி சொல்லியிருப்பாங்க. சூப்பரான விஷயம் தான். அப்புறம் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, பவர், அதாவது அடுக்குகள், அது ஒன்றும் சின்ன அடிப்படை தான். அடுக்குகள் எப்படி கண்டுபிடிக்கிறது, அந்த அடுக்குகளை எப்படி பெருக்கிறது அப்படின்ற ஒரு சின்னதாக ஒரு கண்டென்ட் சொல்லியிருப்பாங்க. அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த அடிப்படையான விஷயங்கள் தான் நம்ம பண்ண போகிறோம். வர்க்கம், கணம், அதுக்கப்புறம் வர்க்க மூலம், கனமூலம், அதுக்கப்புறம் அடிமானங்களுடைய தன்மை, அதுக்கப்புறம் விகித முறாயன்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன அப்படின்ற விஷயங்கள் தான் நம்ம பார்க்க போகிறோம். சரி, முதல்ல நம்ம இந்த விகித முறாயன்கள் அப்படின்றது ஒரு சின்ன டாபிக் தான். இந்த வர்க்க மூலம் அப்படின்ற ஒரு அடிப்படை விஷயங்களை தெரிஞ்சுக்கணும். ஏன்னா 8th புக்கில் பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருக்கக்கூடிய வர்க்கம் எப்படி கண்டுபிடிக்கிறது, வர்க்க மூலம் எப்படி கண்டுபிடிக்கிறது, வர்க்கம்னா என்ன, கணம்னா என்ன அப்படின்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. அதாவது ஸ்கொயர் ரூட் முதல்ல இதை பார்த்துடலாம். இது 8th புக்கோட கண்டென்ட் தான். இதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம விகித முறாயன்களை பற்றி போவோம். ஏன்னா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது வர்க்க மூலம், வர்க்க மூலம் ரெண்டும் ஒன்றும் இல்லை. இதோட விடை அது, அதோட விடை இது. இதான் வர்க்க மூலம் அப்படின்னு சொல்லக்கூடியது. முதல்ல பேசிக்கா என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இது ஒரு கொகை,
இந்த கொகையை என்னன்னு சொல்லலாம்னா இந்த மாதிரி போட்டுட்டு 1/2 கூட சொல்லலாம். இந்த கொகைக்குள்ள ஒரு நம்பர் எழுதினால் அதோட அர்த்தம் பவர்ல அடுக்குகள்ல 1/2 இருக்கிறது அர்த்தம். இவங்கள்ல இருந்து நம்ம ஒரு விடையை கண்டுபிடிச்சு வந்தா அவங்க தான் வர்க்க மூலத்தினுடைய விடை. சரி, முதல்ல வர்க்கம்னா என்ன, ஸ்கொயர்னா என்ன? அதாவது வர்க்கம்ன்ற வார்த்தை நம்ம நிறைய கேள்விப்பட மாட்டோம், சொல்ல மாட்டோம். ஸ்கொயர் 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 ஸ்கொயர்னு சொல்லுவோம். வர்க்கம்ன்ற வார்த்தைலாம் நம்ம தமிழ்ல அந்த அளவுக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டோம். ஸ்கொயர் அப்படின்னும் போது நமக்கு ஈஸியா ஞாபகம் வந்துடும். ஸ்கொயர் ரூட் அப்படின்றத பயன்படுத்த மாட்டோம். நம்ம நிஜமா வர்க்க மூலத்தை பயன்படுத்துவோம். நல்லா ஞாபகம் வச்சுங்க. நம்ம பேசுற நடைமுறையில ஸ்கொயர்னு சொல்லுவோம், ஆனா வர்க்கம்னு சொல்ல மாட்டோம். ஸ்கொயர் ரூட்டை நிறைய பயன்படுத்த மாட்டோம், வர்க்க மூலத்தை பயன்படுத்தும். வர்க்க மூலம்னு சொல்லுவோம். சரிங்களா? அப்ப இந்த வர்க்க மூலத்தோட அடிப்படையும் வர்க்கத்தோட அடிப்படையும் தெரிஞ்சுக்கணும். சரி, வர்க்கம்னா என்ன? முதல்ல வர்க்கம் ஸ்கொயர்னா என்ன அப்படின்னா உங்களுக்கு தெரியும், சாதாரண விஷயம் தான். 1 வர்க்கம்னு கேட்டாங்கன்னா 1 2 முறை பெருக்கினால் அதுதான் வர்க்கம். 1 ஸ்கொயர் அப்படின்னா 1ஓட தலையில 2 போட்டா வர்க்கம். வர்க்கம்னா 2. அப்போ 2 ஸ்கொயர், 2 ஸ்கொயர்னா என்ன? 2 × 2 4. 3 ஸ்கொயர் 3 × 3 9. 4 ஸ்கொயர் 4 × 4 16. 5 ஸ்கொயர் அப்போ 5 × 5 25. இது சாதாரண பெருக்கல். சாதாரண பெருக்களுடைய அடிப்படை இதை தெரிஞ்சுக்கலாம். அப்போ வர்க்கம் அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா, ஒரு எண்ணோட வர்க்கம் கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா இப்ப 44இன் வர்க்கம் காண்க, இதான் கேள்வி. அப்ப 44இன் வர்க்கம்னா ஒண்ணும் பண்ணக்கூடாது, 44 ஸ்கொயரை கண்டுபிடிக்கணும். 156 வர்க்கம் என்ன அப்படின்னா 156 2 முறை பெருக்கணும். சாதாரண பெருக்கல் தான், நீங்க ஒன்றும் பெரிய விஷயங்கள்லாம் பண்ண தேவையில்லை. சாதாரணமா அதை பெருக்கிட்டாலே பிரச்சனை முடிஞ்சிருச்சு. அப்ப வர்க்கம் அப்படின்றது ஒரு சின்ன விஷயம் தான். வர்க்கத்துல நமக்கு கேள்விகள் கேட்க மாட்டாங்க, ஏன்னா அது எல்லாருமே போட்டுருவோம். நார்மலா உங்ககிட்ட ஒரு கணக்கு கொடுத்தா கூட கடகடன்னு போட்டுடலாம். அப்போ வர்க்கம் அப்படின்றது என்ன அப்படின்னா இந்த மாதிரியான அடிப்படை திறனை கொண்டது. சரிங்களா? அப்போ வர்க்கம் அப்படின்றது என்ன அப்படின்னா ஒரு நம்பரை 2 முறை பெருக்கினால் வர்க்கம். வர்க்க மூலம் கன மூலம் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா எந்த எக்ஸாமா இருந்தாலும் ஒரு கேள்வி கண்டிப்பாக கேட்கப்படும். கண்டிப்பா ஒரு கொஸ்டின் நமக்கு வந்துடும். அதனால இது கண்டிப்பா நீங்க பேசிக்கா தெரிஞ்சுக்கணும், இது இம்பார்ட்டன்ட். அதனால வர்க்கம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒண்ணுமே கிடையாது, ஒரு நம்பருக்கு மேல 2 போட்டா வர்க்கம். சரிங்களா? சரி, இது ஈஸி. நமக்கு என்ன தேவை அப்படின்னா நமக்கு தேவையானது, எக்ஸாமுக்கு தேவையானது, கண்டிப்பா கொஸ்டின் பேப்பர்ல வரக்கூடிய ஒரு கொஸ்டினா எதிர்பார்க்கலாம் அப்படின்னா இந்த வர்க்க மூலம் தான், ஸ்கொயர் ரூட் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் தான். சரிங்களா? இந்த குறியீட்டை உடையது. ரைட். சரி, இப்போ 144இன் வர்க்க மூலம் மட்டும் கொஞ்சம் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. ஏன்னா வர்க்க மூலத்திலிருந்து ஒரு எதிர்பார்க்கிற அளவுக்கு கண்டிப்பா ஒரு கேள்வி வந்துடும். அதுலயே இன்னும் நம்ம புக்கை தவிர்த்து சில கொஸ்டின்ஸ் எக்ஸாமுக்குன்னு சில மாடல் எல்லாம் இருக்குது, அதையும் நான் சொல்றேன். அதெல்லாம் முதல்ல பேசிக்கா இதனுடைய அடிப்படையை தெரிஞ்சுக்கிட்டா போதும். சரிங்களா? இப்போ 144ன்றது என்ன? வர்க்கம் மூலம் எப்படி கண்டுபிடிக்கணும்னா எந்த ஒரு நம்பரை அதே நம்பரால பெருக்கினால் இந்த விடை வரணும். அதான் வர்க்கத்தோட தலைகீழ. அப்போ இது எப்படி எழுதலாம்னா 12 பெருக்கல் 12. இந்த கொகைக்குள்ள இருந்து ஒரு நம்பர் வெளியே வரணும்னா அதுக்கு தலையில 2 வேணும். இந்த கொகைக்குள்ள இருந்து ஒரு நம்பர் வெளியே வரணும்னா அந்த தலைக்கு மேல 2 இருந்தா அந்த கொகைக்குள்ள இருந்து வெளியே வந்துடும். அப்போ இங்க என்ன இருக்குது? 2 இருக்குதா, இது ரூட் இருக்குதா, இதை எடுத்துரும். எடுத்தா என்ன விடை வரும்? 12 அப்படின்னு சொல்லக்கூடிய விடை வரும். சரிங்களா? புரியுதா? அப்போ 144இனுடைய வர்க்க மூலம் என்ன? அந்த 144இனுடைய வர்க்க மூலம் எப்படி கண்டுபிடிக்கணும்னா 12 பெருக்கல் 12, 12 ஸ்கொயர் 12, தலைக்கு மேல 2 வரணும். நான் சொன்ன மாதிரி இது என்ன குறிக்குது அப்படின்னா இந்த மாதிரி அடுக்க குறிக்கும். இந்த மாதிரி அடுக்க குறிக்கும். அப்ப 144 அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா இந்த 12 பெருக்கல் 12 ஈக்குவல் டு 12 ஸ்கொயர். இது என்னவா மாறும்னா 12ஆக மாறும். இதுல ஏதாவது குழப்பம் இருக்குங்களா? இது சாதாரணமா நமக்கு இது அடிப்படையா ஒரு கணக்கு போடணும்னா 144 பார்க்கும்போது நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆனா நம்ம வேற மாதிரி தான் கண்டுபிடிக்க போறோம். ஈஸியா போடலாம், ஒரு மெத்தட் இருக்குது, நான் சொல்றேன் உங்களுக்கு. ஆனா முதல்ல அடிப்படையா ஒரு ஸ்கொயர் ரூட்ன்றது இதுதான் பேசிக். ரைட். எனக்கு இதெல்லாம் வேண்டாம், எனக்கு எக்ஸாம்ல கொஸ்டினை பார்த்த உடனே விடை சொல்லணும். அதுக்கு என்ன ஒரு ஐடியா? இப்போ நான் சொல்ற ஐடியாவை ஞாபகம் வச்சுங்க. ஃபர்ஸ்ட் என்னெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம நம்பர்ஸ் தெரியும். 0 1 2 3
4 5 6 7 8 9. இதன் அடிப்படை கண்டிப்பா தெரியணும். இதனோட அடிப்படையில தான் நம்ம எல்லாமே பண்ணிட்டு இருக்கிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம கொடுத்துருக்கிற ஒரு கொஸ்டின், ஏதோ ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்குறாங்க. இந்த கொஸ்டின்ல ஒரு நம்பர் இருக்குது, இது முழு வர்க்கமா இல்லையா? ஃபர்ஸ்ட் கேள்வி, என்னோட கேள்வி. எப்படிலாம் கொஸ்டின் செட் பண்ணுவாங்க நான் சொல்றேன். ஒரு நம்பர் எழுதிக்கிறாங்க, ஏதோ ஒரு நம்பர் எழுதுறாங்க, இது முழு வர்க்கமா இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள் இதனோட நம்பர் 2025, கடைசி நம்பரை பார்க்கணும். இது முழு வர்க்கமா இல்லையா அப்படின்றது ஒரு கேள்வி. முழு வர்க்கமா இருக்கலாம், இல்லாம கூட இருக்கலாம். ஆனா முதல்ல ஒரு 4 நம்பர்ல முடிஞ்சா அவங்க முழு வர்க்கம் அல்ல. ஒரு 4 நம்பர்ல முடிஞ்சா அவங்க முழு வர்க்கம் அல்ல. அந்த நம்பர் யார் யாருன்னா 2 3ல முடியக்கூடாது. ஒரு நம்பர் 2லயோ 3லயோ முடிஞ்சா அவங்க முழு வர்க்கமா இருக்க முடியாது. அடுத்தது ஒரு நம்பர் 7லயோ 8லயோ முடிஞ்சா அவங்க முழு வர்க்கமா இருக்க முடியாது. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா, உங்களுக்கு ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அந்த 4 ஆப்ஷன்ல இந்த மாதிரி ஒரு நம்பர்ல முடியறவங்க, இல்ல 3 நம்பர் ஆன்சரா கொடுத்துட்டு ஒரு நம்பர் மட்டும் எது முழு வர்க்கம் அல்ல, இல்ல எது முழு வர்க்கம் அப்படின்லாம் உங்களுக்கு கேள்வி வரும். அப்போ ஒரு கொஸ்டின்ல இந்த 1ஆம் இலக்கத்தின் மதிப்பு அல்லது கடைசி நம்பர், நீங்க எழுதக்கூடிய கடைசி எண்ணானது 2லயோ 3லயோ 7லயோ 8லயோ முடிந்தால் அவங்க என்ன கிடையாது அப்படின்னா முழு வர்க்கம். ஸ்கொயர் ரூட் நம்பரா வர்றதுக்கு ஸ்கொயர் ரூட் நம்பர் வர்றதுக்கு வாய்ப்புகள் கிடையாது. அப்போ நல்லா ஞாபகம் வச்சுங்க, இந்த 2ம் 3ம் என்ன நம்பரா? 2 3 7 8 அப்படியே தொடர்ச்சியா வந்து பாருங்க. இவங்கள ஒரு நம்பர் முடியுதுன்னா நீங்க கண்ணை மூடிட்டு என்ன சொல்லிடலாம், யார் கேட்டாலும் அது வர்க்க மூலமா இருக்கவே முடியாது, அது வர்க்க நம்பர் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி போட்டு போயிடலாம். அப்ப ஃபர்ஸ்ட் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னா, இந்த 4 நம்பரை தனியா பிரிச்சு வச்சுக்கணும். இந்த 4 நம்பர் என்னவா வரக்கூடாதுன்னா ஸ்கொயர் ரூட் நம்பரா வரக்கூடாது. 2 3 7 8 இவங்க 4 பேரும் நாட் பர்ஃபெக்ட் ஸ்கொயர். முடிஞ்சா எண்டிங், அதாவது கடைசி நம்பர் எண்டிங் யூனிட் டிஜிட் அப்படி கூட ஞாபகம் வச்சுக்கலாம். 1ஆம் இலக்கத்தின் மதிப்பு 2லயோ 3லயோ 7லயோ 8லயோ முடிஞ்சா அவங்க கண்டிப்பா என்ன கிடையாதுன்னா பர்ஃபெக்ட் ஸ்கொயர் கிடையாது, அவங்க முழு வர்க்கம் இல்லை, அவங்கள தூக்கி நம்ம போட்டுடலாம். சரி, அடுத்தது இவங்க 4 பேரை கழிச்சிடும். மீதி இருக்கிற எத்தனை நம்பர் இருக்குதுங்க? மொத்தம் நமக்கு 0ல இருந்து 9 வரைக்கும் 10 நம்பர். 10 நம்பர் 4 பேர் ஓடிட்டாங்க. அப்ப மிச்சம் இருக்கிறவங்க 6 பேர் தான் விடை. அந்த 6 பேரை நம்ம கால்குலேட் பண்ணணும். சரி, நான் மறுபடியும் சொல்றேன், நம்மளுடைய டிஸ்கஷன் எல்லாமே எங்க அப்படின்னா யூனிட் பிளேஸ். 1ஆம் இலக்கத்தின் மதிப்பு எங்க 1வது நம்பர் இருக்குதோ லெஃப்ட் சைடு லாஸ்ட்ல இருக்கிற நம்பர், அவங்கள வச்சுதான் நம்ம விடையை கண்டுபிடிக்க போறோம். அப்போ ஒரு நம்பர் 0ல முடிஞ்சா அவங்க விடை 0. ஒரு நம்பர் 0ல முடிஞ்சா அவங்க விடை 0. ஒரு நம்பர் 5ல முடிஞ்சா அவங்க விடை 5. கண்ணை மூடிட்டு 0 போட்டுருணும். நான் கணக்கா போடும்போது நான் உங்களுக்கு சொல்றேன். ஒரு நம்பர் 0ல முடிஞ்சா 0, 5ல முடிஞ்சா 5, 1ல முடிஞ்சா யார் யாரெல்லாம் வரலாம் அப்படின்னா 1 விடையா வரலாம், இல்ல 9 விடையா வரலாம். நல்லா ஞாபகம் வச்சுங்க. 0ல முடிஞ்சா 0 கண்ணை மூடிட்டு போட்டுருங்க. 5ல முடிஞ்சா 5 கண்ணை மூடிட்டு போட்டுருங்க. 1ல முடிஞ்சா 2 வாய்ப்புகள் இருக்குது. 1 1ஆ இருக்கலாம், இல்லைன்னா 9ஆ இருக்கலாம். அடுத்தது 2 விட்டுட்டோம், 2 கிடையாதுன்னு சொல்லிட்டோம். 4 3 கிடையாது, 2 கிடையாது 3 கிடையாதுன்னு சொல்லிட்டோம். 2 3ஐயும் பயன்படுத்தக்கூடாது, அவங்கள விட்டுரும். 4ல முடிஞ்சா யார் யாருக்கு வாய்ப்பு அப்படின்னா 2ஆ இருக்கலாம், இல்ல 8ஆ இருக்கலாம். 2 × 2 4, 8 × 2 64. அப்ப 4ல முடியுது. அப்ப 2 3 விட்டுட்டோம். 4 4 அப்படின்னும் போது 2ஆ இருக்கலாம், 8ஆ இருக்கலாம். 5 5க்கு 5 தான் சொல்லிட்டோம். அடுத்தது 6 6 அப்படின்னு சொல்லும் போது 2 பேருக்கு வாய்ப்பு. யாருன்னா 4 × 4 16, 6 × 6 36. இவங்க 2 பேருக்கு வாய்ப்பு. 7 8 கிடையாதுன்னு சொல்லிட்டோம், அவங்க நமக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டோம். அப்போ இன்னொருத்தர் யாருன்னா 9 9ல முடிஞ்சா யார் யாருன்னா 1 3ஆ இருக்கலாம், இல்ல 7ஆ இருக்கலாம். இதுதான் வர்க்க மூலத்தினுடைய அடிப்படை தன்மையை குறிக்கக்கூடியது. ஒரு வர்க்க மூலத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு எத்தனையோ வழிமுறை இருக்குது. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல கண்டுபிடிக்கும் போது நமக்கு ஈஸியான மெத்தட் என்ன அப்படின்னா இதுதான்.
ஒரு வர்க்கம் மூலத்தை எடுத்துக்கிட்டு நம்ம ஈஸியா என்ன பண்ணிடலாம்னா ஈஸியா அந்த விடையை போடலாம். எதை வச்சு போடலாம்னா இந்த அடிப்படையை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம கணக்கு வச்சு போடலாம். ஒரு கணக்கு கொடுக்குறாங்கன்னா எத்தனை வகையான முறையிலையும் ஃபாலோ பண்ணலாம். அதாவது 0 அப்படின்னா 0, 5 அப்படின்னா 5, 1னா 1 9, 4னா 2 8, 6 அப்படின்னா 4 6, 9னா 3 7. இவங்க 4 பேர்ல முடிஞ்சா என்ன கிடையாதுன்னா முழு வர்க்கம் அல்ல. ஃபர்ஸ்ட் பேசிக், ஃபர்ஸ்ட் அடிப்படையே தான். அப்போ ஒரு நம்பர் 0ல முடிஞ்சா 0, 5ல முடிஞ்சா 5, 1 1 9, 4 2 8, 6 4 6, 9 3 7. இது தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் பேசிக்கா இது தெரியும். சரி, இது எனக்கு இது வந்து ஒரு டேபிள் மாதிரி எழுதி வச்சுக்கிட்டு இதை ஃபாலோ பண்ணினாவே நம்ம கொஸ்டின்ஸை ஈஸியா போட்டுருவோம். சரிங்களா? ஞாபகம் வச்சுங்க. 0ல முடிஞ்சா 0, 5ல முடிஞ்சா 5, 1ல முடிஞ்சா 1 9, 4ல முடிஞ்சா 2 8, 6ல முடிஞ்சா 4 6, 9ல முடிஞ்சா 3 7. ரைட். அப்போ இந்த 4 பேர்ல முடிஞ்சா முழு வர்க்கம் அல்ல. 3 2 3 7 8 இதை ஞாபகம் வச்சுக்கணும். இதை மைண்ட்ல ஏத்திக்கணும். இதை ஏத்துக்கிட்டீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு 4 5 டிஜிட்ல இருக்கிற நம்பர் தான் நமக்கு எக்ஸாம்ல கேட்பாங்க. ஒரு 10 டிஜிட் நம்பர்லாம் கேட்க மாட்டாங்க. அதனால ஞாபகம் வச்சுங்க. ஒரு 7 டிஜிட் நம்பருக்கு ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிங்க, கண்டிப்பா கேள்வி வராது. மிஞ்சி போனா ஒரு 5 டிஜிட். அந்த 5 டிஜிட் வரைக்கும் எப்படி ஃபாஸ்டா போடலாம்ன்றதை நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். சரிங்களா? ரைட். இந்த அடிப்படை இருக்கட்டும், இதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரு கணக்கு தரேன். இப்போ நான் ஒரு நம்பர் சொல்றேன். அந்த நம்பருக்கு எப்படி விடை ஈஸியா கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு நான் சொல்றேன் பாருங்களேன். இப்போ என்னோட நம்பர் 2116. இதனுடைய வர்க்க மூலத்தை நான் கண்டுபிடிக்கணும். 2116 வர்க்க மூலத்தை நான் கண்டுபிடிக்கணும். ரொம்ப ஈஸியான வழிமுறை. ஃபர்ஸ்ட் நீங்க என்னெல்லாம் பார்க்கணும் அப்படின்னா பாருங்க, நான் சொன்னல 6 டிஜிட் வரைக்கும் தான் எக்ஸாமுக்கு வரும். 6 டிஜிட் வரைக்கும் தான் மிஞ்சி போனா, அதுக்கு மேல கொடுக்க மாட்டான். அதுக்கு மேல கொடுத்தா அது ஒரு பெரிய கணக்கு மாதிரி இருக்கும். அதுக்கு 5 நிமிஷம் அவன் போடுறதுக்கு. அது எக்ஸாமுக்கு வராது. எக்ஸாமுக்கு வரக்கூடிய மாடல்னா இது மாதிரி தான். நான் உங்களுக்கு 2 முறை கற்றுக் கொடுக்குறேன். உங்களுக்கு எது ஈஸியோ அதை ஃபாலோ பண்ணீங்க. முதல்ல சாதாரணமா எளிய முறைனா ட்ரிக்ஸ் வச்சு போடுறது. அப்புறம் நம்ம வழக்கமா புக்ல போடுற மாடல் தனி. காரணி முறையில், வகுத்தல் காரணி முறையில், இந்த மாதிரிலாம் இருக்கு. வகுத்தல் முறைன்றது பெருசா வரும். அப்ப ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா 2116 வர்க்கமூலம் காண்க. இது சாதாரணமா ட்ரிக்ஸ் வச்சு போடுறது. இப்ப 6ல முடியுது. ஃபர்ஸ்ட் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், எந்த நம்பர்ல முடியுதுன்னு பாருங்க. 6ல முடியுது. 6ல் முடிந்தால் யார் யாருக்கு வாய்ப்பு? 1 4 இருக்கலாம், இல்லைன்னா 6 இருக்கலாம். 2 நம்பர்ல ஒரு நம்பரை கண்டுபிடிச்சிட்டீங்க. 1 4 இருக்கலாம், இல்லைன்னா 6 இருக்கலாம். அதுக்கப்புறம் இந்த அடுத்து இருக்கு பாத்தீங்களா, இந்த நம்பரை விட்டுறணும். எப்பயுமே கடைசி நம்பருக்கு 10வது ஸ்தானத்துல யார் இருக்காங்களோ அவங்கள மறந்துருங்க. அப்புறம் நம்ம கிட்ட 2 நம்பர் இருக்குது. அந்த 2 நம்பர் யார் அப்படின்னா 21. இந்த 21 அப்படின்னு சொல்லக்கூடியது என்னன்னு நம்ம பார்க்கணும். அப்படின்னா இங்க பாருங்களேன், நான் முழு வர்க்கம் எழுதுறேன் பாருங்களேன். இதெல்லாம் முழு வர்க்கம். இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். முழு வர்க்கம் அப்படின்றது ஒரு நம்பரை 2 முறை பெருக்கினால் அதுதான் முழு வர்க்கம். இந்த மாதிரி நம்ம ஸ்கொயர் நம்பர்ஸ் எழுதுறோம். இதான் முழு வர்க்கம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த 21 என்கிட்ட எவ்வளவு இருக்குதுன்னா, இந்த 1 விட்டுட்டா 21 இருக்குது. இந்த 21 அப்படின்றது எந்த முழு வர்க்கத்துக்கு முன்னாடி வரக்கூடியது? இந்த 21 அப்படின்னு சொல்லக்கூடியது எந்த முழு வர்க்கத்துக்கு முன்னாடி வரக்கூடியதுன்னு பார்க்கணும். என்ன பார்க்கும் அப்படின்னா இங்க பாருங்களா, இது 25. இது 21, அதை விட கம்மியா இருக்குது. அப்ப 4 வர்க்க மூலத்துக்கு கம்மியா வருது. அப்ப நான் ஒரு நம்பரை கண்டுபிடிச்சிட்டேன். என்னோட விடையில ஃபர்ஸ்ட் நம்பர் 4. என்னோட விடையில ஃபர்ஸ்ட் நம்பர் 4. ரெண்டாவது நம்பருக்கு 2 வாய்ப்புகள் உள்ளது. அப்ப என்னால கண்டுபிடிக்க முடியுமா? அதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஐடியா இருக்குது. என்ன பண்ணணும்னா, இந்த நம்பரையும் இதுக்கு அடுத்த நம்பரையும் பெருக்கணும். அதாவது நீங்க கண்டுபிடிச்ச விடையோட நம்பரையும் அடுத்த நம்பரையும் பெருக்கணும். அது பெருக்கினால் 20. இப்போ உங்ககிட்ட இருக்கிறது எவ்வளோ? 21. நீங்க கண்டுபிடிச்ச விடை எவ்வளோ? 20. இவங்க 2 பேர்ல யார் பெரியவங்க? 21 நீங்க வச்சிருக்கிற நம்பர் பெரியவங்களா இருந்தா இவங்க 2 பேர்ல பெரியவங்களை எடுத்துக்கணும். இவங்க 2 பேர்ல பெரியவங்க யாரு? 6. ஃபர்ஸ்ட் நம்பர் எவ்வளோ? அப்போ 2116 விடை 46. மறுபடியும் சொல்றேன், இந்த ஒரே ஒரு மாடல் கத்துக்கிட்டா
எத்தனை ஸ்கொயர் இதான் இப்ப புக்ல புதுசா இருக்கிற 8th புக்ல இதை அறிமுகப்படுத்திட்டாங்க. பழைய புக்ல லைட்டா சொன்னாங்க. போன இருக்கக்கூடிய சமச்சீர்ல அங்கங்க விஷயத்தை மட்டும் சொல்லியிருப்பாங்க, ஆனா கணக்குகள் போட்டிருக்க மாட்டாங்க. ஆனா இப்போ வந்திருக்கிற புது புத்தகத்துல தெளிவா இந்த முறையை ஃபாலோ பண்ற அளவுக்கு பசங்களை ரெடி பண்ணிட்டாங்க. என்ன பண்ணணும் அப்படின்னா, முத வேலை கடைசி நம்பர் என்ன 6. இந்த 6 அப்படின்றது நான் சொன்ன மாதிரி இந்த ட்ரிக்ஸ் வேல்யூஸை தெரிஞ்சுக்கணும். 6 அப்படின்றது 2 மதிப்புகள் உடையது. ஒன்று 4 இருக்கலாம், இல்ல 6 இருக்கலாம். அப்ப 4 6 2 பேருக்கு வாய்ப்பு. அப்ப 2 பேருக்கு வாய்ப்பு அப்படின்னு சொல்லும் போது அதை மனசுல வச்சுக்கணும். அடுத்தது பக்கத்துல இருக்கிற ஆளை மறந்துடணும். 1 அப்படின்னு சொல்லக்கூடிய பக்கத்துல இருக்கிற ஆளை மறந்துடணும். மறந்தாச்சு. மிச்சம் இருக்கிறது 21. 21க்கு முன்னாடி முழு வர்க்க எண். 21க்கு முன்னாடி முழு வர்க்க எண். அப்போ இதுக்கு முன்னாடி முழு வர்க்கம்னா 1 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் 3 ஸ்கொயர் 4 ஸ்கொயர் 5 ஸ்கொயர் 6 ஸ்கொயர், இதான் முழு வர்க்க எண். இந்த 21 அப்படின்றது 25க்கு முன்னாடி 4 ஸ்கொயர் 16, அவதான் முழு வர்க்க எண். அப்ப 4 ஸ்கொயர் 16, 5 ஸ்கொயர் 25. 25 என்கிட்ட இல்ல, 21 தான் இருக்குது. அப்ப 4 ஸ்கொயர். அப்ப உன்னோட விடை ஃபர்ஸ்ட் விடை 4 கண்டுபிடிச்சிட்டேன். ஆனா ரெண்டாவது நம்பர் கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு 2 நம்பர் இருக்குது, யாருன்னு தெரியல. அதை நான் செக் பண்றதுக்கு ஒரு ஐடியா பண்ணிக்கணும். உங்களுக்கு என்ன நம்பர் கிடைக்குதோ அந்த நம்பர் கூட அடுத்த நம்பரை பெருக்கணும். உங்களுக்கு என்ன நம்பர் கிடைக்குதோ அந்த நம்பர் கூட அடுத்த நம்பரை பெருக்கணும். அப்ப அடுத்த நம்பரை பெருக்கினால் 20. என்கிட்ட இருக்கிற நம்பர், நான் உள்ள வச்சிருக்கிற நம்பர் பெரிய நம்பரா இருந்தால் இவங்க 2 பேர்ல யாரு பெரியவங்களோ அவங்கள சூஸ் பண்ணணும். இவங்க 2 பேர்ல பெரியவங்க 6. அப்போ ஃபர்ஸ்ட் நம்பர் 4, ரெண்டாவது நம்பர் எவ்வளோ 6. அப்ப என்னோட விடை 2116 வர்க்கமூலம் என்ன அப்படின்னா 46. சரி, இன்னொரு நம்பர் செக் பண்ணி பார்ப்போம். அதாவது இது வழிமுறை இல்லாம நம்ம போடுறது. வழிமுறையோட போட்டோம் அப்படின்னா ரொம்ப லேட் ஆகும். 8 பாருங்க, 8836 வர்க்கமூலம் என்ன? நான் சொன்னேன் ஏற்கனவே உங்களுக்கு 5 நம்பர் வரைக்கும் 6 நம்பர் வரைக்கும் ஃபாஸ்டா போட்டுடலாம். 6 நம்பருக்கு மேல எக்ஸாம்ல கண்டிப்பா கேட்க மாட்டாங்க. நமக்கு நார்மலா இருக்கிற விஷயங்கள் தான் கேட்பாங்க. ரைட், ஃபர்ஸ்ட் 6. உங்களுடைய விடை எந்த நம்பர்ல முடியுது? 6ல முடியுதா? 6 ட்ரிக்ஸ் என்ன? 4 6 4 இருக்கலாம், இல்ல 6 இருக்கலாம். அப்புறம் அடுத்த ஆளை என்ன பண்ணக்கூடாது? இவங்களை கன்சிடர் பண்ணக்கூடாது. இவங்களை எடுத்துடணும், மறந்துடணும். மறந்தாச்சு. அடுத்து உங்க கையில என்ன இருக்குது? 88 இருக்குது. 88 அப்படின்றது யாருடைய முழு வர்க்கம் பாருங்க. இங்க எவ்வளவு ஆச்சு? 8 ஸ்கொயர் 64, 9 ஸ்கொயர் 81, 10 ஸ்கொயர் 100. 3 என்கிட்ட 3 டிஜிட்லாம் என்கிட்ட இல்ல, 2 டிஜிட் தான் இருக்குது, 2 தான் இருக்குது. அப்போ 81ன்றது 9 வர்க்கம். அப்போ ஃபர்ஸ்ட் நம்பர் நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஃபர்ஸ்ட் நம்பர் என்ன? 9. ஃபர்ஸ்ட் நம்பர் எவ்வளோ? 9. ரெண்டாவது நம்பர் கண்டுபிடிக்கிறதுக்கு 2 வாய்ப்புகள் இருக்குது. 4 இருக்கலாம், இல்ல 6 இருக்கலாம். இப்போ குழப்பம், என்னடா இது 4 இருக்குது 6 இருக்குது, என்னடா குழப்பம்? அப்ப என்ன பண்ணணும்னா, நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு கிடைச்ச நம்பரையும் அதுக்கு அடுத்த நம்பரையும் பெருக்குறீங்க. பெருக்கினா 90. பெருக்கினா எவ்வளோ? 90. அப்ப 90 உங்ககிட்ட எவ்வளவு இருக்குது? உங்ககிட்ட இருக்கிறது தான் கணக்கு. உங்ககிட்ட எவ்வளவு இருக்குது? 88 தான் இருக்குது. என்கிட்ட கம்மியா இருக்குது. அப்ப கம்மியா இருந்தால் இவங்கள, என்கிட்ட இருக்குது சின்னது, இது பெருசு. நீங்க சின்னவங்களா இருந்தீங்கன்னா இந்த 2 பேர்ல யாரு சின்னவங்களோ அவங்க தான் விடை. அப்போ ஃபர்ஸ்ட் நம்பர் 9, இவங்க 2 பேர்ல யாரு சின்னவங்க? 4. அப்போ உங்களுடைய ஆன்சர் 94. அப்போ 8836 விடை 94. கொஞ்சம் நீங்க ஃபாஸ்டா போட ஆரம்பிச்சீங்கன்னா இந்த கணக்கெல்லாம் 2 நிமிஷத்துல போட்டு முடிச்சிடலாம். பாருங்க, இன்னொரு கணக்கு, இன்னொரு நம்பரை செக் பண்ணலாம். 8281 வர்க்கமூலம் என்ன? 8281 வர்க்கமூலம் என்ன? சரி, நம்ம சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் நம்பர் யாரு? 1. லாஸ்ட் யூனிட் டிஜிட், 1ஆம் இலக்கத்தின் மதிப்பு 1. 1 அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? யார் யாருக்கு வாய்ப்பு? 1 1ஆ இருக்கலாம், இல்ல 9ஆ இருக்கலாம். 1 9. ரைட்டுங்களா? வழக்கம் போல என்ன பண்ணிடணும்? அடுத்த நம்பரை கன்சிடர் பண்ணக்கூடாது, அவங்கள விட்டுறணும். விட்டாச்சு. அடுத்து உங்ககிட்ட எவ்வளவு இருக்குது? 82 இருக்குது. 82க்கு முன்னாடி முழு வர்க்கம் 82. 9 ஸ்கொயர்
81, 10 ஸ்கொயர் 100, 8 ஸ்கொயர் 64, அப்போ 9 ஸ்கொயர் வந்து 81. அப்போ நீங்க ஃபர்ஸ்ட் நம்பர் எவ்வளோனா 9. ஃபர்ஸ்ட் நம்பர் நம்ம கண்டுபிடிச்சோம் 9. ரெண்டாவது நம்பர் வேணும். ஆனா ரெண்டாவது நம்பருக்கு என்ன இருக்குதுங்க? 2 ஆப்ஷன் இருக்கு. 2 ஆப்ஷன் இருக்கு, குழப்பம் வேண்டாம். அப்போ என்ன பண்ணணும்? ரூல் என்ன? இந்த நம்பர் கூட இதனுடைய அடுத்த நம்பரை பெருக்கணும். பெருக்கினா 90. உங்க கையில எவ்வளவு வச்சுக்கிறீங்க? 82 வச்சுக்கிறீங்க. ஆனா இங்க எவ்வளவு கிடைக்குது? 90 கிடைக்குது. நீங்க என்னவா இருக்கிறீங்க? சின்னவங்களா இருக்கிறீங்க. நீங்க சின்னவங்களா இருந்தா இவங்க 2 பேர்ல யாரை சூஸ் பண்ணணும்? சின்ன நம்பரை சூஸ் பண்ணணும். அப்படி சின்ன நம்பரை சூஸ் பண்ணும்போது என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்பர் 9, சின்ன நம்பர்னா 1. அப்போ ரூட் ஆஃப் 8281 வர்க்கமூலம் 91. அப்போ இதோட வர்க்கமூலம் எவ்வளவு கண்டுபிடிச்சிருங்க? 91. பாருங்க எவ்வளவு எளிய முறையில ஒரு 4 ஸ்தான நம்பரை நம்ம கண்டுபிடிக்கலாம். பாருங்க இன்னும் கூட கொஞ்சம் பெரிய நம்பர் 5 ஸ்தான நம்பர் 17956 வர்க்கமூலம் என்ன? ரைட் 6. 6னா யார் யார் வாய்ப்பு? ஒன்னு 4ஆ இருக்கலாம், இல்ல 6ஆ இருக்கலாம். அடுத்த நம்பரை எடுத்துக்க கூடாது. ரைட். இப்போ 11 ஸ்கொயர், 12 ஸ்கொயர், 121, 144 இதெல்லாம் நம்ம போட்டு பார்த்துக்கலாம். 13 ஸ்கொயர் எவ்வளவு ஆச்சுங்க? 169. சரி, அப்போ இன்னும் அதிகமா போயினே இருக்குது. 15 ஸ்கொயர் எவ்வளோ? 225. எனக்கு பெருக்க தெரியலையே. இது பாருங்க 225 வந்துச்சு, இது 169 வந்துச்சு. 14 ஸ்கொயர் எப்படி? 14 பெருக்குங்க. எனக்கு தெரியல விடை அப்படின்னா என்ன பண்ணுங்க? பெருக்கி பாருங்க. 14 × 4. கொஞ்சம் பெரியவங்களா இருக்கீங்க தானே, நீங்க 14 × 4 போடலாமே. 14 × 4. இப்போ 14 அப்படின்றது 4 முறை. 28 28 56, மிச்சம் 5. 14 × 1 14, இது ஒரு 5, 196. அப்போ 14 ஸ்கொயர் 196. ஆனா என்கிட்ட எவ்வளவுதான் இருக்குது? 101 இல்ல, ஒரு 50. உங்களுக்கு கேட்கிற நம்பரை வச்சுதான் 7 டிஜிட் கூட போடலாம். நீங்க என்ன பண்ணனா இந்த 10 ஸ்கொயர், 20 ஸ்கொயர், 30 ஸ்கொயர், 40 ஸ்கொயர் ஞாபகம் வச்சீங்கன்னா விடை கண்டுபிடிச்சலாம். சரிங்களா? இது 196, இது 169. உங்ககிட்ட எவ்வளவு இருக்குது? 179 தான் இருக்குது. ஆனா இங்க எவ்வளவு கிடைக்குது? 196 இருக்குது. அப்போ யாரா வர முடியாது? இவங்க வர முடியாது. யாரு தான் வர முடியும்? 13 தான் வர முடியும். 13க்கு அப்புறம் 14, 14க்கு அப்புறம் 15. அப்ப என்ன கிடையாது அப்படின்னா 14 கிடையாது. ஃபர்ஸ்ட் நம்பர் 13 கண்டுபிடிச்சிட்டீங்க. ஆனா இங்க 2 ஆப்ஷன் இருக்குது. ரூல் என்ன? 13ஐயும் 14ஐயும் பெருக்கணும். 13ஐயும் 14ஐயும் பெருக்கணும். சரி, இப்ப பாருங்க 12 மிச்சம் 1 4 5, இது ஒரு 3, இது ஒரு 1 2 8 1 182. ஆனா உங்ககிட்ட எவ்வளவுதான் இருக்குது? 179 தான் இருக்குது. நீங்க என்னவா இருக்கிறீங்க? சின்னவங்களா இருக்கிறீங்க. நீங்க சின்னவங்களா இருக்கிறதால இதுல என்ன நம்பரை சூஸ் பண்ணணும்? சின்ன நம்பரை சூஸ் பண்ணணும். அப்படி சின்ன நம்பர்னா என்ன? 4. அப்போ இதனோட விடை எவ்வளாச்சு? 134. அப்போ பாருங்களேன் 17956 விடை எவ்வளவுனா 134. 5 ஸ்தான நம்பரை ஒரே ஒரு செகண்ட்ல நீங்க போட்டுடலாம். அப்ப அடிப்படை என்ன தெரியணும்னா இந்த வர்க்கம் தெரியணும். 1 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் 3 ஸ்கொயர் ஒன்றும் இல்லை. நீங்க பெருக்கி பாருங்களேன். இங்க 101 இங்க எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னா 10 ஸ்கொயர்னா 100, அப்புறம் 20 ஸ்கொயர்னா 400, 30 ஸ்கொயர்னா எவ்வளோ ஆச்சு? 900, 40 ஸ்கொயர்னா 1600. இது ஞாபகம் வச்சுங்க. இங்க கொடுக்குற நம்பர் 179. அப்போ 10க்கும் 20க்கும் நடுவில் தான் இருக்கும். 10க்கும் 20க்கும் நடுவில் இருக்கும். அதோட பெரிய நம்பர் வருதா? 20க்கும் 30க்கும். இந்த மாதிரி ஞாபகம் வச்சுங்க. அந்த நடுவில் இருக்கிற நம்பர் என்ன பண்ணிடலாம்? ஈஸியா நம்ம கண்டுபிடிச்சோம். அப்புறம் அது முடிகிற கணக்கு இருக்குதுல்ல, 1ல முடியுதா 5ல முடியுதான்னு கணக்கு வச்சுக்கிட்டா ஈஸியா நம்ம என்ன பண்ணிடலாம்னா விடை போடலாம். இதுதான் எளிய மெத்தட், ட்ரிக்ஸை யூஸ் பண்ணி போடுற கணக்கு. இன்னும் ஒரு கணக்கு போட்டுட்டு நம்ம நார்மலா இருக்கிற மெத்தட்ல போட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. புத்தகத்துல என்ன மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கிறாங்கன்னு பாருங்க. பாருங்க 5 9 2 9. 9னா யார் யாருக்கு வாய்ப்பு? 1 3ஆ இருக்கலாம், இல்ல 7ஆ இருக்கலாம். அடுத்துக்கிறால விட்டுறணும். மிச்சம் எவ்வளோ? 59. 59க்கு முன்னாடி முழு வர்க்கம் 7 ஸ்கொயர் 8 ஸ்கொயர். 7 ஸ்கொயர்னா 49, 8 ஸ்கொயர்னா 64. அப்போ எவ்வளோ அப்படின்னா 7. ஃபர்ஸ்ட் நம்பரை நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க. ரெண்டாவது நம்பரை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இங்க 2 ஆப்ஷன் இருக்குது, 2 வாய்ப்புகள் இருக்குது. அந்த 2 வாய்ப்புகள் என்னன்னு தெரியாது. அதனால நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த 7ஐயும் அடுத்த நம்பரையும் பெருக்கணும். பெருக்கினால் 56. உங்ககிட்ட எவ்வளவு இருக்குது? 59 இருக்குது.
ஆனா இங்க எவ்வளவுதான் வந்திருக்குது, 56 தான் வந்திருக்குது. அப்போ உங்ககிட்ட இருக்கிற ஆள் எப்படி இருக்காங்க, பலசாலி, பெரியவங்களா இருக்கிறாங்க. அப்போ பெரியவங்களா இருக்கும்போது யார் அப்படின்னா இது 7, 3 7 யார் பெரியவங்க, 7. அப்போ ரூட் ஆஃப் 5929 உடைய விடை எவ்வளவு அப்படின்னா 77. சரிங்களா? அப்போ மொத்தமா 5929 வர்க்க மூலம் என்ன அப்படின்னா 77. சரிங்களா? இந்த மெத்தடை போட்டுக்கிட்டோம். இல்ல சார் எனக்கு ட்ரிக்ஸ் எல்லாம் புரியல, நான் பெருசா தான் பொறுமையா தான் கத்துப்பேன் அப்படின்னா ஒவ்வொரு கணக்குக்கும் ரொம்ப நேரத்தை எடுத்துக்கும். இருந்தாலும் நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன் அப்படின்றதால நான் சின்னதாக உங்களுக்கு ஒரு கணக்கு நான் சொல்கிறேன் எப்படி போடலாம் அப்படின்ட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 1764 வர்க்க மூலம் காண்க, இதான் கணக்கு. எளிய முறை அப்படின்றது ஒரு வகை. இல்லை எனக்கு எளிய முறை புரியல அப்படின்னா நம்ம நார்மலாக இருக்கிற மெத்தடில் போடலாம். எளிய முறையெல்லாம் எனக்கு வேணாம் சார், எனக்கு ஒன்றுமே புரியல, எனக்கு எளிய முறையெல்லாம் வேணாம், நான் சாதாரணமாக கூகுள் இருக்கிற மெத்தடை ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னா காரணி முறை. காரணி முறைனா என்ன அர்த்தம்னா இங்க பாருங்களேன், இதை எடுத்துக்கிறோம். இது 2 ஆள், இது கொஞ்சம் பெருசா போயிட்டே இருக்கும். 2 ஆளை வகுக்கிறேன், இது 2 ஆளை வகுத்தா பின்னாடி இது 2, இது 3, 7 அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன சொல்லுவோம், அதாவது 17. நம்ம வகுத்தல் முறையில் போகலாம், இந்த பக்கத்துல இருந்து போகலாம். 17 வகுத்தல், சாதாரண வகுத்தல் எப்படி நம்ம வகுக்கிறோமோ அந்த மாதிரி 17 17 8, மறுபடியும் 8 2. சரிங்களா? அப்படியே 2ஆம் வாய்ப்பாடு 4 4 1. இப்போ 441 பார்க்கும்போதே தெரியணும் அது என்ன நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு. 441 ஒரு குறிப்பிட்ட நம்பருடைய பெருக்கல் தான். 21 21 21 பெருக்கிறோம் 2. அப்போ இது எப்படி எழுதலாம்னா 1764 2 பெருக்கல் 2 பெருக்கல் 21 பெருக்கல் 21. இந்த கொகையிலேருந்து வெளியே வரணும்னா ஒரே நம்பர் 2 முறை பெருக்கப்பட்டது ஒரு நம்பர் எடுத்துடலாம். இவங்க 2 பேர் 2 முறை வந்துக்கிறாங்க, இவங்க 2 பேர் 2 முறை வந்துக்கிறாங்க. அப்போ 2 பெருக்கல் 21 2 4 42 விடை. பாருங்க இத்தனை ஸ்டெப்ஸ் தேவையா? அதை விட ஷார்ட்டா என்ன நம்பர்ல முடியுது? 4ல முடிஞ்ச யாருக்கு வாய்ப்பு? 1 2ஆ இருக்கலாம், இல்லைன்னா இங்க பாருங்க 4 4னா 2ஆ இருக்கலாம், 8ஆ இருக்கலாம். ரைட். அடுத்தது பக்கத்துல இருக்கிறால விட்டுருணும். 17 17க்கு முன்னாடி முழு வர்க்கம் 3 ஸ்கொயர் அப்படின்றது 9, 4 ஸ்கொயர் அப்படின்றது 16, 5 ஸ்கொயர்ன்றது 25 16. அப்போ ஃபர்ஸ்ட் நம்பர் விடை 4. ரெண்டாவது நம்பருக்கு 2 வாய்ப்புகள் இருக்குது. 1 2ஆ இருக்கலாம், இல்லை 8ஆ இருக்கலாம். குழப்பம் எதுவா இருக்கலாம். சரி, நம்ம என்ன பண்ண போறோம்? ரூல் 4க்கு அடுத்த நம்பரை பெருக்கிறோம். பெருக்குனா 20. என்கிட்ட எவ்வளவு இருக்குது? 17 தான். என்கிட்ட இருக்கிற ஆள் சின்னதா இருக்கிறாங்க. அப்ப இவங்க 2 பேர்ல யார் சின்னவங்க? 2. அப்ப விடை 42. இங்க பாருங்க இதுவும் 42 தான். இதுக்கு இவ்வளோ பெருசா கணக்கு போட்டு கண்டுபிடிக்கிறத விட இந்த ட்ரிக்ஸ் ரூலை தெரிஞ்சுக்கிட்டா 6 ஸ்தானம் 7 ஸ்தானம் வரைக்கும் கணக்கை நம்ம போட்டுடலாம். 6 ஸ்தானம் 7 ஸ்தானம் வரைக்கும் என்ன பண்ணிடலாம்? கணக்கு போட்டுடலாம். அதனால ஃபர்ஸ்ட் உங்க மைண்ட்ல என்ன ஏத்திக்கணும்னா இந்த 4 நம்பர்ல முடிஞ்சா முழு வர்க்கம் அல்ல. அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த 4 நம்பர் இல்லாமல் அப்படின்னும் போது இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். 0னா 0, 5னா 5, 1னா 1 9, 4னா 2 8, 6னா 4 6, 9னா 3 7. அப்போ இங்க கொடுக்குற நம்பர்ல எழுதும்போது ஃபர்ஸ்ட் ரூல் என்ன அப்படின்னா இந்த நம்பரை வச்சுக்கிட்டு இவங்களை கண்டுபிடிக்கணும். ஒரு நம்பர் 4ல முடிஞ்சா யார் யாருக்கு வாய்ப்புனா 2 8 இருக்கலாம். அப்ப 2 8 எழுதியாச்சு. அடுத்தது என்ன அப்படின்னா எப்பயுமே வர்க்க மூலம் கண்டுபிடிக்கும் போது அடுத்த ஒரு நம்பரை விட்டுறணும். அடுத்த நம்பரை விடும்பொழுது என்ன அப்படின்னா 17 இங்க இருக்கிற நம்பர், இந்த நம்பருக்கு முன்னாடி வரக்கூடிய முழு வர்க்கம், இந்த நம்பருக்கு வரக்கூடிய முழு வர்க்கம் அப்படின்னு சொல்லக்கூடியது எப்படின்னா 16 16 அப்படின்னா 4 ஃபர்ஸ்ட் விடை. 4ஐயும் அடுத்த நம்பரையும் பெருக்கணும் 20 20 என்கிட்ட இருக்குது 17, என்கிட்ட இருக்கிற நம்பர் சின்ன நம்பரா இருந்தா அவங்க தான் ஆன்சர், சின்ன நம்பர் ஆன்சர். அப்ப சின்ன நம்பர் 42. இது ட்ரிக்ஸ்ல போடக்கூடிய விஷயங்கள், இது காரணி முறையில் போடக்கூடிய விஷயங்கள். காரணி முறை அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா ரொம்ப பெருசா இருக்கும். நம்ம ஒன்றும் இது 5 மார்க் கேள்வி கிடையாது. 5 மார்க் கேள்வி ஒன்று நம்ம போடல. விடையை பார்த்த உடனே நம்ம ஆன்சர் பண்ணணும். அப்பதான் நம்ம எக்ஸாம்ல நமக்கு கேட்கிற கேள்விக்கான விடையை நம்மளால போட முடியும். அதனால ஞாபகம் வச்சுங்க, ஃபாஸ்டா போட கத்துக்கணும். சரி, இல்ல எனக்கு ரொம்ப பெரிய நம்பர்லாம் கொடுக்குறாங்க, அந்த பெரிய நம்பர்லாம் நான் சால்வ் பண்ணணும், எனக்கு இந்த மெத்தட்லாம் வேணாம், புக்ல இருக்கிற மெத்தட் எனக்கு வகுத்தல் முறையில போட்டு காமிங்க அப்படின்னா வகுத்தல் முறையில நான் ஒரு கணக்கு போடுறேன். இப்ப பாருங்களேன், சாதாரணமா இந்த 144ன்னு வச்சுங்களேன். 144 என்னுடைய வர்க்க மூலம் கடைசி நம்பர் 4 யார் யாரு? 2 8. அடுத்த நம்பரை விட்டுறமா 1 1ஓட வர்க்கம் என்ன? 1 தான். 1 இங்க 2 நம்பருக்கு தான். 1 2 பேருக்குனா 2. என்கிட்ட நம்பர் சின்ன நம்பர், அப்ப சின்ன நம்பர் விடை முடிஞ்சிருச்சா? ஆனா 144 வர்க்க மூலம் காரணி முறையில போடுற பாருங்க. 2ஆல வகுக்கிறேன் 7 2.
2ஆல் வகுக்கிறேன் 3 6, 2ஆல் வகுக்கிறேன் 18, 2ஆல் வகுக்கிறேன் 9, மறுபடியும் 3ஆல் வகுக்கிறேன் 3 1 1. அப்போ மறுபடியும் இது என்ன பண்ணுறேன்னா இந்த தொகைக்குள்ள எழுதுறேன் 2 பெருக்கல் 2 பெருக்கல் 2 பெருக்கல் 2 1 2 3 4 2 3 பெருக்கல் 3, இது ஒரு 2, இது ஒரு 2, இது ஒரு 3, 2 இன்ட்டு 2 இன்ட்டு 3, 2 2 4 4 எவ்வளோ ஆச்சு 12. இது புக்கில் இருக்கிறது. இது எளிய முறை. அப்போ எக்ஸாமில் என்ன தெரிஞ்சுக்கணும்னா இந்த எளிய முறை தான் நமக்கு தேவை. இந்த எளிய முறையை வச்சுட்டு நம்ம என்ன பண்ணிடலாம்னா ஈஸியாக அந்த மெத்தடை நம்ம ஃபாலோ பண்ணி கண்டுபிடிச்சிடலாம். அதனால் இதை ஞாபகம் வச்சுங்க. இந்த எளிய முறையில் போட்டிங்கன்னா உங்களுக்கு பிரச்சனையே இருக்காது. ஈஸியாக அந்த கணக்கை என்ன பண்ணிடலாம் போட்டுடலாம். இதை மறந்துடாதீங்க. சரிங்களா? சரி. இல்லை ரொம்ப பெரிய கணக்காக இருக்குது, எனக்கு இந்த எளிய முறையெல்லாம் ஸ்கொயர்லாம் பெரிய பெரிய நம்பர் கண்டுபிடிக்க தெரியல, என்ன பண்ணுறது அப்படின்னா இப்போ நம்ம போட்ட கணக்கு அந்த 17,986 நான் போட்டு காமிக்கிறேன். சரி, வகுத்தல் முறைன்னு ஒரு முறை இருக்குது. அது அடிப்படையாக பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்கும். அந்த வகுத்தல் முறையை கண்டுபிடிக்கணும். வகுத்தல் முறை அப்படின்றது ஒரு ஒரு ரொம்ப தலையை சுற்றுற ஒரு விஷயம். புக்கில் அதுதான் போட்டிருப்பாங்க. ஏன்னா பசங்க அப்படின்னும் போது இப்போ எக்ஸாமுக்குன்றது ட்ரிக்ஸில் தான் போடணும். ஸ்கூல் பசங்க அப்படின்னு சொல்லும்போது என்ன பண்ணணும், அந்த முறையை தான் ஃபாலோ பண்ணணும். ஏன்னா அப்போ தான் அது வழிமுறை வரும். சரிங்களா? இப்போ இதை நான் வகுத்தல் முறையில் போட்டு காமிக்க போகிறேன். உங்களுக்கு இந்த மாதிரி எழுதணும். எழுதி முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணிக்கணும்னா நல்லா வச்சுங்க, இது வகுத்தல் முறை, காரணி முறை இல்லை. காரணி முறைன்றது என்னன்னா இதை நான் காரணி முறையில் போட்டால் பெருசாக போகும். வகுத்தல் முறை அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா பின்னாடியிலிருந்து கோடு போட்டுட்டே வரணும். எப்படி கோடு போட்டு வரணும்னா 2 2ஆ போடணும். பின்னாடியிலேருந்து கோடு போடணும், 2 2 நம்பரா போடணும். 2 4 அப்புறம் 1. இங்கே கடைசியில் முடியும் போது 1 நம்பராகவும் இருக்கலாம், 2 நம்பராகவும் இருக்கலாம். அப்படி சொல்றேன் பாருங்க. கடைசியில் முடியறது வந்து 2 நம்பராகவும் இருக்கலாம், 1 நம்பராகவும் இருக்கலாம். ஆனால் பின்னாடியிலேருந்து 2 2 பேரா பிரிச்சுட்டு வாங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் இங்க இருந்து ஆரம்பிக்கும். 1னுடைய அதாவது 1க்கு முன்னாடி அல்லது 1ஆவ கூட இருக்கலாம். முழு வர்க்கம் என்ன? 1 ஸ்கொயர் தான் நமக்கு முழு வர்க்கம். அப்போ 1 1 இங்க போடுங்க. சரிங்களா? அடுத்த வேலை இந்த 1ஐயும் பெருக்கி இங்கே போடணும். இதை கழிக்கணும். கழிச்சாச்சு. 1க்கு 1 0. இப்போ விட்டுறலாம். அடுத்தது வகுத்தல்ல ஒவ்வொரு நம்பர் இறக்கும் பாருங்க. இந்த வர்க்க மூலம்ன்றது 2 குறிக்கிறது. 2 நம்பரை இறக்கணும். இறக்கியாச்சு. 2 நம்பரை இறக்கியாச்சு. 2 நம்பரை இறக்கியிருக்கேன் நான். 79. அடுத்த ஸ்டெப் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் 2 2ஆ வரணும். 56 79 1. இங்க 1 இருக்கலாம், 2 இருக்கலாம். அடுத்த வேலை என்னன்னா இந்த நம்பருக்கு முன்னாடி இருக்கக்கூடிய வர்க்க நம்பர் 1 தான் வர்க்க நம்பர். அப்போ 1 1 போட்டுக்கிறேன். இங்க போடுற நம்பர் இங்க போடுற நம்பரை பெருக்கணும். 1 × 1 1. இதை கழிக்கிறோம். அடுத்த 2 நம்பர் இறக்கணும். அடுத்தது என்ன வேலைன்னா ஒவ்வொரு முறையும் எண்கள் போடும்பொழுது அதை 2ஆல பெருக்கணும். ஒவ்வொரு முறையும் புதிய எண்களை அந்த நம்பர் பெருக்கக்கூடாது. புதிய எண்கள் 1 அதை பெருக்கிறேன். சரியா? இப்ப அடுத்தது என்னன்னா முழு வர்க்கம்ன்றதை ஞாபகம் வச்சுக்க கூடாது. நீங்க போடுற இந்த நம்பருக்கு கிட்ட வரணும். அதாவது என்னன்னா இங்க பக்கத்துல ஒரு நம்பர் போடுறீங்க, 21 போடுறீங்க. இங்க அந்த 1 போட்டுக்கணும். 21ஐயும் 1ஐயும் பெருக்கிறீங்க. எவ்வளவு ஆச்சு? 21. இங்க எவ்வளவு இருக்குது? 79 இருக்குது. ரைட். அடுத்தது சரி 2 போட்டு பார்க்கறேன். 44. அப்ப கூட இது அதிகமா இருக்குது. அடுத்தது 3 போட்டு பார்க்கறேன். எவ்வளவு ஆச்சு? 9 69 கிட்ட வந்துருச்சு. 4 போட்டா வருமா? 4 போட்டா என்ன ஆகும்? தாண்டிடுமே. 16 மிச்சம் 1 96 வந்துருச்சு. என்ன பண்ணணும்னா ரெண்டாவது ஸ்டெப்பு இது பக்கத்துல போடுற நம்பரையும் அந்த நம்பர் மேல போட்டுக்கணும். அவங்க 2 பேரையும் பெருக்கிற விடையானது இந்த நம்பருக்கு நியரா வரணும். இந்த நம்பருக்கு நியரா வரணும். அப்போ எவ்வளவு வருது? 3 3. இது 69. இங்க வழக்கம் போல கழித்தல். அடுத்தது 2 நம்பரை இறக்கணும். 2 2 நம்பரா இறக்க வேண்டும். 2 2 நம்பரா இறக்கணும். அதுதான் முக்கியம். 2 நம்பர் நான் இறக்கிட்டேன். சரி, அடுத்தது இங்க புதுசா போட்டிருக்க நம்பர் என்ன? 3. இந்த 3 என்ன பண்ணணும்? நம்ம 2ஆல பெருக்கணும். ஏற்கனவே இதை பெருக்கணும், இதை பெருக்க கூடாது. கடைசி ஸ்டெப்புக்கு அந்த ட்ரிக்ஸ் தான் பயன்படுத்தி ஆகும். எதுல முடியுது? 6ல முடியுது. 6ல முடிஞ்சா யார் யாருக்கு வாய்ப்பு? 1 4ஆ இருக்கலாம், இல்ல 2ஆ இருக்கலாம்.
சாரி 8 ஆயிருக்கு, 4 ஆயிருக்கலாம் இல்ல 6 ஆயிருக்கலாம், 4 ஆயிருக்கலாம் 6 ஆயிருக்கலாம். சரி 4 போட்டு பார்க்கலாமா? 4 16 மிச்சம் 1 24 25 மிச்சம் 2 8 10 பாருங்க 4க்கு வந்துருச்சு. அப்ப இதுவும் 4, இங்கேயும் 4, 1056 0 கழிக்கிறோம். அப்போ ரூட் ஆஃப் 17,954 வர்க்கமூலம் எவ்வளவுனா 134. இது இவ்வளோ தலை சுத்துறது. ஆனா ட்ரிக்ஸ்ல போடும்போது மறுபடியும் இங்க ட்ரிக்ஸை தான் பயன்படுத்தணும். மறுபடியும் இந்த இடத்துல வரும்போது 6 தான் பயன்படுத்திக்கலாம். இந்த இடத்துல 4 1 பெருக்கி பெருக்கி பார்த்துட்டு இருக்கணும். அதை விட இந்த ட்ரிக்ஸ், அதாவது இந்த மெத்தட்ன்றது என்னன்னா புக்ல போட்டிருக்க மெத்தட். ரொம்ப பெரிய நம்பர் கொடுக்கும்போது எனக்கு ட்ரிக்ஸ் மறந்துடுச்சுன்னா வேணா இதை பயன்படுத்தலாம். ஆனா என்ன பொறுத்தளவுல அந்த ட்ரிக்ஸ் மெத்தடை கத்துக்கிட்டீங்கன்னா நீங்க எவ்வளவு பெரிய வர்க்க மூலமா இருந்தாலும் போட்டுடலாம். வேணா இந்த மெத்தட்ல நான் உங்களுக்கு மறுபடியும் கூட ஒரு நம்பரை போட்டு காமிக்கிறேன். எனக்கு புரியல சார், இன்னொரு முறை இந்த இதுல இன்னும் பெரிய கணக்கு போட்டு காமிக்கனாலும் நான் போடுறேன். ஏன்னா இது எக்ஸாம்ல நீங்க ட்ரை பண்ணாதீங்க, ட்ரிக்ஸ் மெத்தட் கொஞ்சம் கத்துங்க. இப்ப பாருங்க, பாருங்க எவ்வளவு பெரிய நம்பர் பாருங்க. 4,59,664 வர்க்கமூலம் காண்க. இதான் கொஸ்டின். இதோட வர்க்கமூலத்தை கண்டுபிடிக்கணும். நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிட்டேன், பின்னாடில இருந்து என்ன பண்ணிக்கணும், 2 2 கொண்டு வரணும். சரிங்களா? 2 2 வந்துட்டேன். கடைசியில 2 கூட நிக்கலாம், 1 கூட நிக்கலாம். 45க்கு முன்னாடி முழு வர்க்கம் 45, 6 ஸ்கொயர் எவ்வளோங்க 46, 7 ஸ்கொயர் எவ்வளோங்க 49, 49 வராது. அப்போ என்ன போடணும், 6 போடணும். 36. 45ல இருந்து 36 கழிக்கணும், கழித்தல். அப்ப எவ்வளவு ஆச்சு பாருங்க, இதுல ஒரு 4, அது ஒரு 5, 9. அடுத்தது என்ன பண்ணணும், 2 பேரை இறக்கணும். இறக்கியாச்சு. இங்க என்ன பண்ணணும், புது எண்ணா இருந்தா 2ஆல பெருக்கணும், 12. அடுத்தது இங்க பக்கத்துல போடுற நம்பர் மேல போடுற நம்பர் அதேதான். அவங்க 2 பேரையும் பெருக்கிறது இவங்க கிட்ட வரணும், விடையா வராது, இவங்க கிட்ட வரணும். சரி, நம்ம இது 996 இருக்குது, இங்க வெறும் 120 அப்படிதான் வரும். ஒரு 4 போட்டு பார்க்கலாம், இல்ல 3 போட்டு பார்க்கலாம். 3 9 6 3 369 தான் வருது. சரி 5 போட்டு பார்க்கலாம். 5 5 25 மீதி 2 10 12 மிச்சம் 1 6. சரி 7 போட்டு பார்க்கலாம். 7 49 மிச்சம் 4 14 18 மிச்சம் 1 7 8 எவ்வளவு வருது, 889 வருது. சரி 8 போட்டு பார்க்கலாம். 8 8 64 மிச்சம் 8 16 16 22 மிச்சம் 2 8 10 ஆயிடுச்சு. 1024 வருது. ஆனா நம்ம கிட்ட எவ்வளவு தான் இருக்குது, 996 தான் இருக்குது. அப்ப என்னதான் போட முடியும், 7 தான் போட முடியும். 7 பெருக்குங்க, எவ்வளோ 889. 16 16ல இருந்து 9 கழிச்சா 7 16ங்களா, மொத்தமாவே 7 தான் நமக்கு பேலன்ஸ் வருது. 889 இது கூட 7 கூட்டினா எவ்வளவு வந்துருச்சு, 996 வந்துருச்சு. அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும், என்ன பண்ணுங்க, 2 நம்பரை இறக்கணும். 2 நம்பரை இறக்கும் போது எவ்வளோ, 84. 884 வந்துச்சுங்களா? இப்போ அடுத்தது என்ன அப்படின்னா, நம்ம போடக்கூடிய கணக்குகள் நல்லா ஞாபகம் வச்சுங்க. இங்கே பாருங்க, இதை கழிக்கணும். இது ஒரு 16, 16ல 9 போச்சுன்னா 7. அப்ப இங்க எவ்வளவு இருக்கும், 8 8 0, இங்க ஒரு 1. அப்படி கழிங்க. 16 16ல 9 போச்சுன்னா 7, இது 8ஆ மாறும். 8ல 8 போச்சுன்னா 0, இங்க 9 இருக்கும். 9ல 8 போச்சுன்னா 1. அடுத்தது என்ன பண்ணா, 2 ஸ்தானத்தை இருக்கணும், 84 இருக்காச்சு. அடுத்தது இங்க புது நம்பர் என்ன பண்ணணும், 2ஆல பெருக்கணும். புது நம்பரை 2ஆல பெருக்கிறோம். இப்ப பாருங்க, புது நம்பர் 2ஆல பெருக்கினா எவ்வளவு வரும், 14 வரும். 14 அப்படியே போடலாமா, 14 12 இப்படி போடலாமா, இப்படி போடக்கூடாது. நம்ம பெருக்கல்ல கூட்டும் போது என்ன பண்ணுவோம், ஒரு ஸ்தானம் எக்ஸ்ட்ரா வந்துச்சுன்னா அதை முன்னாடி இருக்கிற ஆளை கூட்டி போல, அந்த மாதிரி என்ன பண்ணணும்னா, இதை பெருக்குனா 14 4 போடுங்க, மிச்சம் 1 வருதா, அந்த 1 தூக்கி முன்னாடி நம்பர் கூட்டுங்க, 3. இப்படிதான் போடணும். இது ரொம்ப முக்கியமான விதிமுறை. அதுக்காக தான் நான் இந்த நம்பர் வர மாதிரி கணக்கு சொல்லியிருக்கிறேன். என்ன பண்ணணும்னா, இந்த 7 கூட 2 பெருக்கிறோம், பெருக்குனா 14 14ன்னு எழுதக்கூடாது. ஃபர்ஸ்ட் முறை மட்டும்தான் அப்படியே எழுதணும். 14 எழுதக்கூடாது.
14க்கு பதில் 4 போட்டுட்டு மிச்சம் 1 தூக்கி கூட்டுறோம். கூட்டும் போது இந்த மாதிரி எழுதணும். ரொம்ப முக்கியமான ஸ்டெப் இது. இதை பார்த்துங்க. இது முக்கியமான ஸ்டெப்பு, ரொம்ப முக்கியமான ஸ்டெப்பு. இந்த ஸ்டெப் கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்த்துக்கணும். இந்த 7 பெருக்கிறோம் 2 14 போட்டுக்கூடாது, முன்னாடி இருக்கிற நம்பர் கூட்டிக்கணும். ரைட். இப்போ கடைசியா விடைக்கு வரப்போறோம். இங்க பாருங்க எவ்வளவு இருக்குது, 4 இருக்கா? 4 முடிஞ்ச யாரு 2 ஆயிருக்கலாம், இல்ல 8 ஆயிருக்கலாம். சரி, 2 போட்டான்னு வச்சுங்களேன். 2 போடுங்களேன். எவ்வளவு ஆச்சு? 1342 × 2 எவ்வளவு வரப்போகுது? ஒரு 2000 சில்லற தான் வரும், ஒரு 3000 சில்லற வரும். ஆனா அங்க எவ்வளவு இருக்கு பாருங்க, 10784 இருக்குது. அப்போ 8 போட்டு பார்க்கலாம். 144 8, அதாவது 1348 8ஆல பெருக்கிறோம். 8 8 எவ்வளவு ஆச்சு? 64, மிச்சம் 8 32 38, மீதி 3 இது எவ்வளவு ஆச்சு? 24 27, மிச்சம் 2 8 10. பாருங்க 8 வருதா? அப்போ 10784 = 0. அப்போ எவ்வளோ பெரிய கணக்கு. எக்ஸாம்ல புக்ல இந்த மாடல் தான் போட்டிருப்பாங்க. இதனுடைய விடை எவ்வளோனா 678 678. என்னன்னா இதுல இவ்வளோ பெரிய சிக்கல், தலையை சுத்தி அதை விட நீங்க என்ன பண்ணிக்கணும்னா, இந்த வர்க்கங்கள் இவ்வளோ பெரிய நம்பர் கண்டிப்பா எக்ஸாம்ல வராது. நமக்கு குறைஞ்சபட்சம் 5 ஸ்தான எண்கள் தான் கொடுப்பாங்க. 5 ஸ்தான எண்கள் அப்படின்றது ஒண்ணுமே கிடையாது. ஒரு 25 ஸ்கொயர்னா 625, அது கூட ஒரு நம்பர்னா கூட நமக்கு அவ்வளவுதான், கம்மியா தான் வரும். அப்போ வர்க்கத்தின் அடிப்படையில் அந்த ட்ரிக்ஸ் வச்சு போட்டீங்கன்னா இந்த பெரிய கணக்கு கூட என்ன பண்ணிக்கலாம்னா அந்த மாடல்ல போடலாம். இது புக்ல இருக்கிற மாடல். அதனால எக்ஸாம்ல என்ன பண்ணக்கூடாதுன்னா இந்த மெத்தட் எல்லாம் ஃபாலோ பண்ணக்கூடாது. இந்த மெத்தட் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா டோட்டலா என்ன ஆயிடுவீங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுவீங்க. அதனால இதை மறந்துடுங்க. ட்ரிக்ஸ் மெத்தடை ஃபாலோ பண்ணீங்கன்னா வர்க்கமூலமானது ஈஸியா நம்ம போட்டுடலாம். சரி, நம்ம புக்ல இல்லாத வர்க்கமூலம் ரிலேட்டடா இருக்கிற சில கொஸ்டின்ஸ். 8ஆம் வகுப்பு புக்கு இது ஜென்ரலா வர்க்கமூலம் தான் அறிமுகப்படுத்தியிருப்பாங்க. அதுக்கப்புறம் 10th பாத்தீங்கன்னா இயற்கணிதத்துல வர்க்கமூலம் வந்திருக்கும். அது நம்ம இயற்கணிதம் பார்க்கும்போது நான் வர்க்கமூலம் சொல்லி கொடுக்குறேன். இப்போ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இது இல்லாம எக்ஸாம்ல வழக்கமா ரிப்பீட்டடா கேட்கக்கூடிய ஒரு சில மாடல்லாம் இருக்குது. அதெல்லாம் ஈஸி தான், நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஒரு கொஸ்டின் இருக்குது. அஞ்சு ரூட்டுக்குள்ள 5 5 5 டாட் 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 இங்க ஒரு இதோ போட்டிருக்கோம் இன்ஃபினிட்டி. அது இல்லைனாலும் ஒரே அர்த்தம் தான், அங்க எதுவுமே இல்லை, டாட் 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 போயிட்டே இருக்குது. அப்போ என்ன அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கணக்கு கொடுக்குறாங்க உங்ககிட்ட, இந்த மாதிரி ஒரு கணக்கு கொடுக்கப்படுகிறது. இங்க பாருங்க என்ன வச்சுக்கிறாங்க, புள்ளியா வச்சிருக்காங்க, நிக்கல போயிட்டே இருக்குது. இந்த மாதிரி ஒரு கணக்கு இருக்குது. இதோட விடை என்ன? இதான் கொஸ்டின். இதோட விடை என்ன? இது என்ன நம்ம போட்ட வர்க்கமூலம் மாதிரியே இல்லையே, இது ஏதோ ஒரு சம்பந்தமே இல்லாம இருக்குது. பாருங்க இதே கேள்வி கூட எப்படி இருக்குது. ரூட்டுக்குள்ள என்ன இருக்குது? 4 இருக்குது. இதோட விடை என்ன? 81னுடைய 100வது ரூட் மடங்கு. என்ன விடை? இதோட விடையெல்லாம் ரொம்ப ஈஸி. என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா இந்த ரூட்டோட அர்த்தம் என்னங்க? 1/2. இது ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ நமக்கு இந்த மாதிரி ஒரு கேள்வி, முடிவிலி தொடரினுடைய பெருக்கு தொடர் வரிசை. இது என்ன தொடர் வரிசையில இருக்குதுன்னா பெருக்கு தொடர் வரிசையில இருக்குது. பெருக்கு தொடர் வரிசையில இருக்குது. பெருக்கு தொடர் வரிசையில் இருக்கக்கூடிய வர்க்கமூலத்தை, அல்லது இது வர்க்கம், அடுத்தது கனமூலம், அது எல்லாமே சேர்த்து இதே தான் வந்துடும். இதோட விடை எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நல்லா ஞாபகம் வச்சுங்களேன். ஃபர்ஸ்ட் இது உள்ள இருக்கிற ஆள் தான் விடை. 5னா 5 தான் விடை, 7னா 7 தான் விடை, 7னா 7 தான் விடை, 81னா 81 தான் விடை. அடுக்குக்கு மேல ஒண்ணு வரணும், அதுதான் முக்கியம். அடுக்குக்கு மேல எப்படி போடணும் அப்படின்னா இங்க யார் இருக்கா? 4 இருக்குதுங்களா? இருக்கு. அந்த 4 என்ன ரூட்டு கொடுத்துருக்கானோ, கியூபிக் ரூட்டா, இல்லை 4th ரூட்டா, 100th ரூட்டோ, 100வது ரூட்டா, இல்லை 4வது ரூட்டா, என்ன கொடுத்துருக்கானோ அதுல இருந்து ஒன்று குறைச்சிக்கணும். அப்போ அதுல இருந்து ஒன்று குறைச்சா 1/3 முடிஞ்சிச்சு. இப்போ இதெல்லாம் வெறும் ரூட்டா எவ்வளோ? 1/2. அப்போ இது எப்படி எழுதலாம்னா 1/1. 1/1ன்றது என்னங்க? வெறும் 5 தான். அப்போ இதோட விட என்ன? வெறும் 7 தான். அப்போ இது என்ன வரும் பாருங்க, எவ்வளவு கொடுத்துருக்கான்? 100. இதோட அர்த்தம் வந்து 1/100 ரூட்.
அப்ப என்ன விடை வரும் இதுக்கு? ஒண்ணுமே கிடையாது. என்ன விடை வரும்? 1/99. பாருங்க எவ்வளவு பெரிய கணக்கு, ஒரே ஒரு செகண்ட்ல போட்டுடலாம்.